ஸ்டார்ட் பண்ணலாங்களா சார்? பண்ணலாம். ஓகே. அகாடமிக் ஃபாரம் ஃபார் லீகல் ஸ்டடீஸ் நடத்துற இந்த ட்ரைனிங் செஷன்ஸ்ல உங்களை எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்றேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல முகமது சாதிக் சார் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செஷன்ல கலந்துருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிகல் 12 இருந்து 35A வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தின எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸை வந்து நம்ம கிராக் பண்றது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். தேங்க்யூ சார். நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் ஆல். ஆடியபிளா இருக்கா? எஸ் சார், ஆடிபிளா இருக்கு சார். ஓகே. பிஃபோர் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இந்த வேற எந்த பார்ட் டிபிஎஸ்பியோ ஆர் எனி அதர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிக்க போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இருக்கு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து அதிகமான மார்க்ஸ் ஃபெச் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும்போது ஒரு ஒரு கன்சிடரபிள் போர்ஷன் அதுல இருந்து வர்றதுனால நம்ம அதுல உள்ள சில என்னெல்லாம் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அந்த ப்ரியாம்பிள் போர்ஷன்ல இருந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ப்ரீஃப் ஹிஸ்டரி அதுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு கிளாஸ் ஓவர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற கான்செப்ட் வந்து உட்காந்து வந்து மோர் தென் ஒரு 10 டேஸ்க்கு மேல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதை. பட் நம்ம ஒரு நட்ஷல்ல அதை கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கும் நம்ம ஒரு 2-3 செஷன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து அதுல உள்ள சில இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அட் த டைம் ஆஃப் இட்ஸ் கமென்ஸ்மெண்ட் வந்து 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. இதுல வந்து சில ஆக்ட்ஸ் வந்து பிஃபோர் தி கான்ஸ்டிடியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அந்த ஆக்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி சில ஸ்டாட்யூட்ஸ் வந்து விச் வாஸ் இன் ஃபோர்ஸ் அட் தி கொலோனியல் பீரியட்ல இருந்து சில ஆக்ட்ஸ் இருந்தது. அதுல வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 அந்த ஆக்ட்ல வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வாஸ் அவார்டட் ஆத்தரைசிங் டு மேக் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விச் வுட் ஹெல்ப் இன் கவர்னிங் அப்பாயின்மெண்ட்ஸ். அண்ட் இந்த ஆக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் திஸ் ஆக்ட் was extended for legislative purposes. So Charter Act of 1853 is the forerunning act. Next act is the Government of India Act 1858. By this act the East India Company was completely replaced by the British Crown, and then all the vested powers were with the Secretary of State for India. And in the act மூலமா Council of India, a body which is consisting of 15 members and full authority with the Indian administration through Viceroy. So in the act மூலமா தான் Governor General of Indiaங்கிற ஒரு designation was replaced by Viceroy of India, and the first Viceroy to adorn that post was Lord Canning. And then Indian Council Act of 1861, next legislation. In the act மூலமா தான் first time Indians were nominated for legislative council. And in the act மூலமாக மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டால similar local bodies were established. இதுல தான் provincesங்கிற கான்செப்ட் முதல் முறையாக இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861ல வருது. அண்ட் தென் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ், இதுல இருந்து தான் இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் டே கான்ஸ்டிடியூஷன் எப்படி இவால்வ் ஆச்சுங்கிறது 1909 மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்ல இருந்து ட்ரேஸ் பண்ணலாம். இதுல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா மின்டோங்கிறவர், மார்லேங்கிற கவர்னர் ஜெனரலும் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து டிராஃப்ட் பண்ண இந்த ஆக்ட்னால அதுக்கான இன்னொரு பேர் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909. இந்த ஆக்ட்ல என்னெல்லாம் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்னா ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற இதுல அடிஷனல் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கான ஃபோர் ரன்னர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான். ஸோ இதுல மெம்பர்ஸினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் இதுல என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 2 ஹவுஸுக்கான, அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ்க்கான ஃபோர் ரன்னர்.
அண்ட் தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதுவும் ரொம்ப முக்கியமான ஆக்ட். இதுல தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் தி வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாங்கிற மான்டாகு சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த ரிஃபார்ம்ஸ்ல தான் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா லார்ட் செம்ஸ்ஃபோர்டும் மான்டாகுங்கிற ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவும் 2 பேரும் சேர்ந்து டெலிபரேட் பண்ணி கொண்டு வந்த ஆக்ட் தான் மான்டாகு சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதுல டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. in which ministers, council of ministers were responsible for their respective subjects. அப்புறம் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது வந்து இதுல தான் கொண்டு வரும். பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா மேலவை கீழவை அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இந்த ஆக்ட் மூலமா தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்புறம் மைனாரிட்டிஸினுடைய ரெப்ரசன்டேஷன், லிங்குவிஸ்டிக், கம்யூனல், இந்த மாதிரி இருக்கிற மைனாரிட்டிஸ்க்கு வந்து எலக்ட்ரேட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. And then came Government of India Act of 1935. This is a very important act. இதுல தான் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய வேரியஸ் பிரின்சிபல்ஸ் வந்து இந்த ஆக்டுனுடைய ஆரிஜினுக்கு ட்ரேஸ் பண்ணலாம். இந்த ஆக்ட்ல தான் வந்து ஃபெடரல் சிஸ்டம், கவர்னர்ஸ் ஆஃபீஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸுக்கு வந்து யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவருக்கான கான்செப்ட்ஸை வந்து இதுல தான் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்தெந்த துறையை வந்து எந்தெந்த இது வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும்ங்கிற பைஃபர்கேஷன் அண்ட் டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இதுல தான் வருது. And then Indian Independence Act of 1947. This act வந்து இந்த act is important in respect of so far as princely states வந்து ஆல் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஆக்ட் மூலமா வந்து அந்த டைம்ல இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து மெர்ஜ் பண்றாங்க. இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு பேனரு கீழே வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து மெர்ஜ் பண்றாங்க. தென் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் ஒரிஜினலி ஆன் இந்த டேட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் when it was adopted and when it came into force. So it was adopted on 26th November 1949. However, it came into force on 26th January 1950. Initially வந்து 26th November, which is celebrated as the National Law Day-ல தான் வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்றாங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தான் வந்து இது ஃபோர்ஸுக்கு வருது. ஸோ அன்னைக்கு டேட்ல தான் வந்து ரிப்பப்ளிக் டே ஆஃப் இந்தியாங்கிறது வந்து செலிப்ரேட் பண்றோம். Originally 26th November 1949 is the date of adopting the Constituent Assembly. And the most important pioneer for the Indian Constitution உடைய டிராஃப்டை கொண்டு வர்றதுக்கு முதல்ல முன்மொழிந்தவர் வந்து M.N. ராய் அண்ட் K.M. முன்ஷி. ஸோ அவங்களுடைய முன்மொழிதல்ல தான் அவங்களுடைய கடுமையான உழைப்பினாலதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு கமிட்டிகள் அமைக்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒவ்வொரு சேர்பர்சன் இருந்தாங்க. அதுல வந்து டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்பர்சன் டாக்டர் அம்பேத்கர் அண்ட் வேரியஸ் நிறைய கமிட்டிஸ் இருந்தது. அதுக்குள்ள இப்ப அதெல்லாம் இப்ப தேவையில்லை. இப்ப சில கான்செப்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்ஸா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்ன பாரோ பண்ணியிருக்கிறோம்னா, பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், நாமினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் ஸ்டேட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் பைகேமரலிசம். அண்ட் தென் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், independence of judiciary, the principle of judicial review, post of vice president, president, impeachment procedure for president and vice president, and for the judges of the Supreme Court and the High Court, appointment of judges. And then Irish Constitution, directive principles of state policy, methods of presidential election, nomination of members to the Council of State. Canadian Constitution, federal system with powerful states, vesting residuary powers in the center, appointment of state governor by center, advisory jurisdiction of Supreme Court.
Australian Constitution, concurrent list, freedom of trade and commerce, joint sitting of both the houses of the parliament. German Constitution, suspension of the fundamental rights during emergency, which is Article 352, 356, 360. Then Russia, fundamental duties and the ideas of social, economic, and political justice. French Constitution, the ideas of liberty, equality, and fraternity, and the republican structure. South African Constitution, amendment to the Constitution, election of members to the Rajya Sabha. The Japanese Constitution is Article 21, which is the procedure established by law. Then we will come to some of the vital and essential features of the Constitution. The term secularity, liberty, socialist, secular, democratic அப்படிங்கிற அந்த வார்த்தை socialist, secular அப்படிங்கிற அந்த terminology it was inserted by way of amendment, 42nd Amendment 1976, which is also known as the Shorter Constitution of India. இது வந்து பிரியாம்பிள் பொறுத்த வரைக்கும் வந்து பிரியாம்பிள் இருக்கக்கூடிய அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, டெமோக்ராட்டிக், சோஷியல், செக்குலர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் என்ன அமெண்ட்மெண்ட்டின் மூலமாக வந்து இந்த மாதிரி இந்த கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம் பை விச் அமெண்ட்மெண்ட் இன் விச் இயர், எந்த 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 வருஷத்துல இந்த அமெண்ட்மெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் இன் விச் இயர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டு நாட் இக்னோர் தி பிரியாம்பிள் போர்ஷன். எப்போதுமே ஒரு ஸ்டாட்யூட்டை படிக்கும்போது வந்து அதனுடைய கமென்ஸ்மெண்ட், அதனுடைய ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது வந்து அட்வைசபிளா இருக்கும். பிகாஸ் எப்போ அந்த ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ், எந்த டெரிட்டோரிக்கு வந்து அது முதல்ல அப்ளிகபிளா இருந்தது, அதுக்கப்புறம் when it was extended to other territoriesங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து முக்கியமானது. Then we'll move on to the judgments. In state of West Bengal versus Anwar Ali Sarkar, நம்ம ஜட்மெண்ட்ஸை வச்சு நம்ம அப்படியே ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் ஒவ்வொரு ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை ரிலேட் பண்ணி படிச்சா ஈஸியா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஹம்பிளான ஒப்பீனியன். பிகாஸ் ஜட்மெண்ட்ஸை வச்சு வந்து ரீசெண்ட் ஜட்மெண்ட்ஸ் டு ஓல்ட் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் அன்வர் அலி சர்க்கார். இதுல வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஆக்ட் 1950 அப்படிங்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தை எந்த சட்டமா எதோட ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்னு வேற சில ஸ்டேட்ஸ்ல வந்து அப்போது என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருந்த அது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரிஞ்சன்டான ஒரு லா. ஸோ அந்த லால செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 5 வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அண்ட் தி ஸ்பெஷல் கோர்ட்ஸினுடைய பவர் டு ட்ரை தி அஃபென்சஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சேலஞ்ச் வந்து இட் வாஸ் இன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 14 இந்த இது கீழே இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஜட்மெண்ட்டுங்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் அன்வர் அலி சர்க்கார் AR 1952 சுப்ரீம் கோர்ட் 75 சைட்டேஷன். இதுல வந்து என்ன ஆனதுன்னா அந்த செக்ஷன் 3 ஆஃப் தி Special Courts Act of Special Court Act of West Bengal was challenged. அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்மெண்ட் வந்து முக்கியமானது. அன்வர் அலி சர்க்கார் கேஸுங்கிறது அந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. தென் ராமகிருஷ்ண டால்மியா வெர்சஸ் ஜஸ்டிஸ் டெண்டுல்கர் AIR 1958 சுப்ரீம் கோர்ட் 532. இதுல வந்து jurisprudence of equality before law under Article 14 was challenged and கிளாசிபிகேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து இந்த எம்பசைஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜட்மெண்ட்ல வந்து பண்றாங்க. இதுல என்ன கிளாசிபிகேஷன்னா என்ன அப்படின்னா பவர் ஆஃப் தி ஸ்டேட் டு மேக் டிஃபரெண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் கிளாசிபிகேஷன் டெஸ்ட்ங்கிற தியரியை வந்து இதுல கொண்டு வராங்க. ஆர்டிகல் 14 கீழே வந்து எப்படி வந்து சப்ஜெக்ட்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணலாம். சப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் what is under the
கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எதுக்கு மாநிலத்துக்கா இல்ல வந்து மத்திய அரசுக்கு வந்து எதுக்கு கீழே அதிகாரம் இருக்கின்றது அப்படிங்கிற கான்செப்டை வந்து எம்பசைஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் ராமகிருஷ்ண டால்மியா வர்சஸ் ஜஸ்டிஸ் டெண்டுல்கர். தென் இபி ராயப்பா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதுல ஆனரபிள் ஜஸ்டிஸ் பகவதி வந்து ஆர்டிகல் 14ல வந்து நியூ டாக்ட்ரின் ஆர் ஆர்பிட்ரரினஸ் டெஸ்ட். ஸோ இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இந்த நியூ டாக்ட்ரின் ஆர் ஆர்பிட்ரரினஸ் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட் வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 14ல கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டெஸ்டின் படி வந்து the test postulates that equality envisaged by Article 14 includes a guarantee against arbitrariness in state action. Arbitrariness against state action is protected by Article 14. That is EP Rayappa versus State of Tamil Nadu. Then Maganlal Chaganlal versus Municipal Corporation of Greater Bombay, AIR 1974, Supreme Court 2009. இதுல வந்து the Honorable Supreme Court has made a distinction between the statute which themselves make a classification and those which authorize the executive to make a classification. Then, as you all know, the landmark judgment or Maneka Gandhi versus Union of India 1978 1 SEC 248. ஸோ இதுல எப்படி கேட்கலாம்னா வந்து ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21ல வந்து 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ல இவால்வ் பண்றாங்க. தட் இட் இஸ் அ ட்ரிபிள் டெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் எனுன்சியேட்டட் இன் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் தட் இட் மஸ்ட் பிரிஸ்கிரைப் அ ப்ரொசீஜர். Second test is that the procedure must withstand the test of one or more of the fundamental rights conferred under Article 19, which may be applicable in a given situation. Third test is that it must also be liable to be tested with reference to Article 14. So in the case la vandu, as you have been aware that the brief facts vandu enna, the passport of the Maneka Gandhi would have been impounded and she will not be allowed to travel abroad. So this act of the authority would have been challenged to be arbitrary and against right to life and personal liberty under Article 21 and right to be treated with equality under Article 14. ஸோ இதை வந்து பாஸ்போர்ட் இம்பவுண்ட்மெண்ட் கேஸ்ன்னு வந்து நார்மல் பார்லன்ஸ்ல வந்து இதை ஜென்ரலான ஒரு கொடுக்கக்கூடிய இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேஸ்ல வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட், பாஸ்போர்ட் இம்பவுண்ட்மெண்ட் கேஸ், மேனகா காந்திங்கிற கேஸ்ல வந்து எந்தெல்லாம் ஆர்டிகல்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஜட்மெண்ட்ஸ், கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், தென் கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஜட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்னா எந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் legislature cannot tamper or interfere with, which means the article 13ங்கிற இதுல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை அமெண்ட் பண்ணும்போது no legislation can be passed which impinges or encroaches upon the rights of the citizens under part 3 of the constitution. So அந்த part 3 of the constitution வந்து அதில் உள்ள அடிப்படை உரிமைகளை வந்து பாதிக்கும் விதத்தில் வந்து எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டம் வந்து ஆர்டிகல் 13 பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் படி வந்து மாற்றி அமைக்க இயலாது. அது ஸ்டேட்டா கூட இருக்கலாம், சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரா கூட இருக்கலாம். ஸோ இந்த 3 ஜட்மெண்ட்டும் வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்திரா சானே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி மண்டல் கமிஷன் கேஸ். இதுல வந்து தி ரிசர்வேஷன் was brought in respect of seats and vacancies in educational institutions in respect of the backward classes and minorities, and this is reported in AR 1993 Supreme Court 477. So in the Mandal Commission case அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இவர்களுக்காக வந்து ஒதுக்கீடு வழங்கக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து முக்கியமானது. இந்திரா சானே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் ஏர் இந்தியா வர்சஸ் நர்கிஷ் மீர்சா 1972 to SCR 621.
1978 to SCR 621. இதுல வந்து பிரீஃப் ஃபேக்ட்ஸ் என்னன்னா வந்து ஏர் இந்தியாங்கிற அந்த ஸ்டேட் ஓன்டு ஏர்லைன்ஸ்ல வந்து ஃபீமேல் ஃபிளைட் அட்டெண்டன்ஸ் வந்து சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. The first circumstances upon reaching 35 years of age, the second circumstances upon getting married, and the third is upon first pregnancy. So in the rules வந்து at that point of time was not made applicable to the male attendants of the state owned airlines. So in the rule வந்து it is in violation of Article 14 because it is not treating the female flight attendants in equality with the male flight attendants, and the state owned airlines cannot impose certain conditions which is in violation of Article 21. அப்படிங்கிற இந்த பிரின்சிபலை வந்து the Honorable Supreme Court has upheld in this judgment of Air India versus Nargish Mirza. Then Vishaka versus CERT, சில citations வந்து சில ஸ்டாட்யூட்ஸ் வர்றதுக்கான வழிவகுத்திருக்கும். அதுல வந்து விஷாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாட்யூட் வர்றதுக்கான முன்னோடியாக வந்து விஷாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் AIR 1997 SCC 3011. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அண்ட் தி ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் விமன் வித் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்டர் ஆர்டிகல் 14 இந்த இதெல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ரெண்டு கான்செப்டையும் இந்த பிரின்சிபல் அந்த டிஸ்கஸ் பண்றாங்க. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ்ங்கிற இந்த ஸ்டாட்யூட் வர்றதுக்கான வழிவகுத்திருக்கிறது. தென் நால்சா நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதுல வந்து லீகல் ரெகக்னிஷன் கிவன் டு இது வந்து சில ரீசெண்டான வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசப் ஷைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, எந்த ஜட்ஜ்மெண்ட் எந்த கான்செப்டுக்கானதுன்னு பார்க்கணும். இட் ரிலேட்ஸ் டு ஜோசப் ஷைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அடல்ட்ரி அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் நவ்தேஜ் சிங் ஜோஹார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதுல வந்து தி கான்செப்ட் ஆஃப் 300 இந்த இந்தியன் பீனல் கோட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் ஆஃப் அன்நேச்சுரல் அஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன். Adultery was struck down in which judgment? Unnatural offense was struck down in which judgment? And third gender rights was recognized in which judgment? National Services Legal Authority versus Union of India. And in the judgment la dhaan vandu the difficulties and hardships faced by transgender persons who are subjected to extreme discrimination in all spheres of the society. Adha poga vandu general neutral terms, இரு பாலர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான ஒரு டெர்மை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஹர்ஷ் மந்தர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பிரிவென்ஷன் ஆஃப் பெக்கிங் அண்டர் தி பாம்பே பிரிவென்ஷன் ஆஃப் பெக்கிங் ஆக்ட் செக்ஷன் 25. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்டர் ஆர்டிகல் 14 by removing 25 sections of Bombay Prevention of Begging Act which criminalize different forms of begging. So in the judgment law, Honorable Supreme Court என்ன சொல்லிருக்காங்கன்னா, the begging is not any form of disease and this mindset has led to stigmatization and ultimately towards criminalization in the society. And it was observed that criminalized begging is nothing but a direct attack on fundamental rights of the poorest of the lot in their process to somehow access the basic necessities like food and shelter. Then Olga Tellis versus Bombay Municipal Corporation. In the judgment la வந்து பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் வந்து சில பகுதிகளில் இருந்தக்கூடிய என்க்ரோச்சர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாதசாரிகளாக வாழ்ந்த மக்களை வந்து எவிக் பண்றதுக்கு வந்து பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸை சேலஞ்ச் பண்ணி வந்து ஓல்கா டெல்லிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பாம்பே முனிசிபல் கார்பரேஷனுடைய நோட்டீஸை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. அண்டர் வாட் கிரவுண்ட்? என்னன்னா, இந்த பாதசாரிகள் இந்த வழியில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் வந்து வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அடிப்படை உரிமை இருக்கின்றது அப்படின்னு அந்த வாதத்தை வந்து முன் வச்சு வந்து ஆர்கியூ பண்றாங்க. அதுல தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அப்சர்வ் தட் இந்த மாதிரி பேவ்மெண்ட் டுவெல்லர்ஸா இருக்கக்கூடிய, ஹாக்கர்ஸா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து வாழ்றதற்கான உரிமை இருக்கின்றது. பட் என்னன்னா, சில கண்டிஷன்ஸ்ல வந்து அது வந்து மற்றவர்களை பாதிக்காத விதத்தில் எவ்வாறு அந்த பாதசாரிகள் வாழலாம், அவர்களுக்கு எப்படி
வாழ்வை வந்து மாற்றி அமைத்து வேறு தங்குவதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் தி லைவ்லிஹுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 வந்து ஓல்கா டெல்லிஸ் வெர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன்ல வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. தென் முகமது அகமது கான் வர்சஸ் ஷாபானு பேகம், இதுல வந்து முஸ்லிம் உமன் இந்த ஜட்மெண்டின் மூலமாக வந்து முஸ்லிம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு டிவோர்ஸ் ஆக்ட் 1986 அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் செக்ஷன் 125 ஆஃப் தி சிஆர்பிசில வந்து அண்டர் முஸ்லிம் பர்சனல் லா வந்து until which period the maintenance will have to be provided by the husband under the purview and ambit of the Muslim personal law அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜட்மெண்ட்ல வந்து இவால்வ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் முஸ்லிம் உமன் ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிவோர்ஸ் ஆக்ட் 1986ங்கிற ஸ்டாட்யூட் வந்து அந்த ஜட்மெண்ட்டினுடைய கான்சிக்வன்ஸாக வருகின்றது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஜட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. தென் ஷாயரா பானு வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதுல வந்து ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஸ்ட்ரக் டவுன் on the ground that it is unconstitutional, that instantaneous triple talaq under the Muslim personal law is in violation of Article 14 and Article 21 of the Constitution. அப்படின்னாலே இந்த ட்ரிபிள் தலாக் ஜட்மெண்ட்டுங்கிற அந்த கான்செப்டை வந்து அண்டர் முஸ்லிம் பர்சனல் லா இட் வாஸ் டோட்டலி ஸ்ட்ரக் டவுன். Then Indian Young Lawyers Association versus State of Kerala, in this judgment by majority 4:1, the Supreme Court declared unconstitutional the Sabarimala temple's custom of prohibiting women in their menstruating years from entering the temple premises. Several review petitions were filed in response to it. Okay. But even though review petitions are still pending, the Honorable Supreme Court has held that women can be permitted to enter the premises of the Sabarimala temple. Then Navtej Singh Johar versus Union of India, Joseph Shine versus Union of India, in which 497 was struck down. In Navtej Singh Johar versus Union of India, section 377 was struck down. State of Bombay versus FN Balsara. This is in relevance with Article 14 of the Constitution. Idhula வந்து legitimacy of the provisions of the Bombay Prohibition Act was challenged. இந்த ஜட்மெண்ட்ல வந்து ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19(1)(g of the Constitution வந்து சேலஞ்ச் பண்ணப்படுது. இதுல அல்டிமேட்டா வாட் தி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஹெல்ட் தட் the state government is entirely within its right to ban the holding, selling and using of alcohols under list 2, and that there was no disagreement in that regard. The court has also held that some elements of the said act were unconstitutional and the entire act could not be set down on this basis. எஜுகேஷனல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஜட்மெண்ட்ஸ் பார்க்கணும்னா வந்து டிஎம் பாய் ஃபவுண்டேஷன் கேஸ் அண்ட் தென் மோஹினி ஜெயின் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, அந்த ஜட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் அட்மிஷன்ல வந்து கமிஷனாக வாங்கப்படக்கூடிய அந்த ஃபீஸை வந்து சேலஞ்ச் பண்ணி வந்து பெட்டிஷனர் வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிஷன் ஒரு டொனேஷனை வந்து வாங்கக்கூடியது வந்து இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், இட் இஸ் நாட் கான்டம்ப்ளேட்டட் அண்டர் எனி லான்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த டொனேஷனையோ கமிஷனையோ வந்து இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் அண்டர் லான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் உன்னி கிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், தென் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சம்பக்கம் துரைராஜன். ஸோ இந்த ஜட்மெண்ட் எல்லாமே மெடிக்கல் அட்மிஷன், எஜுகேஷனல் சீட்ஸ், டிஎம் பாய் ஃபவுண்டேஷன், தென் இஸ்லாமிக் எஜுகேஷன் சொசைட்டி கேஸ், சில ரீசெண்டான ஜட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம் இப்போ, which was delivered in the year 2022. Union of India versus Alapan Bandyopadhyaya, இதுல வந்து it is a 2-bench judgment of the Honorable Supreme Court. இதுல வந்து section 25 of the Administrative Tribunal, I'll share the citation of the judgments. Issuing arise before the court was short and precise one. இந்த இதுல வந்து CAT-னுடைய செக்ஷன் 25 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனலுடைய செக்ஷன் 85 வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ரிகார்டிங் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தி சேர்மன் ஆஃப் தி CAT. தென் பஞ்சாப் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சுரல் பேங்க் லிமிடெட் வர்சஸ் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் தி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்.
the Honorable Supreme Court has held that by affirming and upholding the judgment of Punjab and Haryana High Court, the Honorable Supreme Court held amendment to the Act will not be applicable to the employees that had already retired prior to the cutoff date and were receiving pension under the scheme prevailing prior to the amendment. And then Neil Aurelio Nunes OBC reservation versus Union of India. In the judgment, the notice issued by the Union of India dated 29/7/2021 for 27% OBC reservation and 10% EWS reservation, economically weaker sections reservation was challenged. And the questions that were before the court was that whether legality of economically weaker section and other backward classes reservation as per in the All India quota seats, which were before free from reservation and based only on merit, especially the PG courses. And then Pradeep Jain versus Union of India, Jagdish Sharan versus Union of India. In the ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டையுமே இதுல பிஜி கோர்சஸ்ல ஆல் இண்டியா கோட்டா ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த ரிசர்வேஷன் there could not be reservation to such a larger extent, which was against the mandate of long line of judgments in Pradeep Jain versus Union of India and Jagadish Saran versus Union of India. அப்படிங்கிற இந்த மூணு கொஸ்டின் இது பண்றாங்க. Ultimately, the Honorable Supreme Court has held that the All India and the All India quota economically weaker sections 10% reservation கொடுத்திருக்காங்க. The court has explained the judgments of Pradeep Jain and Jagdish Sharan versus Union of India and என்ன சொல்லிருக்காங்க, reservation seats for OBC and economically weaker sections were rendered in the backdrop for domicile and local residents, and it cannot be treated as precedents for restricting the implementation of reservation on non-India quota seats. So in the judgment, economically weaker section 10% reservation கொடுக்கிறத பொறுத்த வரைக்கும் முக்கியமான judgment. Neil Aurelio Nunes versus Union of India. Then Jarnail Singh versus Lakshmi Narayan Gupta. இதுல the Honorable Supreme Court முன்னாடி இருந்த question reservation in matters of promotion under 77th Constitutional Amendment. இதுல இதுலயும் அதே மூணு முக்கியமான கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னா, first, the yardstick by which one could arrive at quantifiable data in represent of SCs and STs in promotion. Then whether the promotion of SCs and STs in overall population to be reckoned for the purpose of applicability, and then aspects relating to Nagaraj versus Union of India judgment discuss பண்ணி அல்டிமேட்டா என்ன ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, proportionate representation and adequate representation cannot be referable as representation in the overall population, but adequate representation must be there. இந்த judgment representation based upon caste பொறுத்த வரைக்கும் எந்த கம்யூனல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் Jarnail Singh versus Lakshmi Narayan Gupta is an important judgment rendered by a constitution bench. Then X versus High Court of Madhya Pradesh, இதுவும் Honorable Supreme Court நோட judgment. This is in regarding to transfers in district judiciary, voluntary transfer given by a judicial officer in district judiciary. And then Kishore Madhukar Pinglikar versus Automotive Research Association of India. In the judgment, the Honorable Supreme Court has held that association was not functionally, automotive association அப்படிங்கிற அந்த petitioner was not functionally, operationally and administratively dominated by government control, and it rather enjoyed significant and substantive freedom. So இதுல Article 12 of the Constitution, whether a body falls within the purview of Article 12 அப்படிங்கிற அந்த Article 12 பொறுத்த வரைக்கும் recent judgmentல Kishore Madhukar Pinglikar versus Automotive Research Association of India judgment is an important judgment. And then Hotel Priya versus State of Maharashtra, இதுல orchestra bars அப்படிங்கிற இந்த கான்செப்ட் batch of special leave petitions இதுல நிறைய ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் அண்ட் நிறைய இந்த மாதிரி பாம்பேல செயல்பட்டு வரக்கூடிய இந்த
லிக்கர் அண்ட் பார்ஸ் வசதி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ் வந்து இதுல வந்து சில லைசன்ஸ் இஷ்யூ டு தம் வந்து இது பண்றாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல், அங்க இருக்கக்கூடிய அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் இன் தி பார்ஸ்னுடைய இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ அல்டிமேட்டா இதுல வந்து கேபரட் பெர்ஃபார்மன்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் தமாஷா ரூல்ஸ் 1960, அதாவது எக்ஸிபிஷனாக இருக்கக்கூடிய இல்லைன்னா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டினுடைய ரோல் வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இதுல வந்து அந்த பாம்பே ஆக்ட்ல வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அல்டிமேட்லி the honorable supreme court வந்து has held that the concern for safety of the women enjoys the duty upon the state to create situations which is conducive to their working and exercise of their freedom to run an extra mile to facilitate their employment. Therefore, holding the restrictions to be transgressive beyond the bounds of Article 15 and 19, the conditions were held to be discriminatory and unconstitutional. The conditions imposing a gender cap as to the number of women or males who can perform in orchestras and bands were declared to be void. So, in the number of women or men who can perform in bars வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட அந்த சட்டத்தினுடைய குறிப்பிட்ட ப்ரொவிஷனை வந்து இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் ஜி அந்த ப்ரொவிஷனை வந்து இது பண்ணி the Supreme Court has held the provision of law under the Bombay Act, மகாராஷ்டிரா போலீஸ் ஆக்ட், இந்த சில ஸ்டாட்யூட்ஸ் வந்து அந்த ப்ரொவிஷன், அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அவங்களுடைய ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் எதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதோ அதை பொறுத்த வரைக்கும் அது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி ஹோட்டல் பிரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த ஜட்மெண்ட் படிக்கும் போது வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் இந்தியன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் அண்ட் இந்தியன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த ரெண்டு ஜட்மெண்ட்டையும் வந்து படித்துக் கொள்ள வேண்டும். தென் ஹை கோர்ட் ஆஃப் டெல்லி வெர்சஸ் தேவினா சர்மா, இதுல வந்து டெல்லி ஹையர் ஜுடிஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் தி ஏஜ் வாஸ் 35 years in Delhi higher judicial examination, and it was challenged on the ground that it was against Article 233 and 235 of the Constitution of India. But the Honorable Supreme Court has held that Shetty Commission report, Justice Shetty Commission report ரிலே பண்ணி ஆல் இண்டியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற ஜட்மெண்ட்டையும் ரிலே பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, தி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஃப் ஃபிக்ஸிங் 35 years of age for district higher judiciary exam is not ultra virus or repugnant to Article 233 of the Constitution of India for the reason that Constitution does not preclude the excess of rule making power of the High Court. So இதுல வந்து மாண்புமிகு டெல்லி உயர் நீதிமன்றம் 35 வயதுன்னு வந்து ஹையர் ஜுடிஷியரி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இப்பவும் பல்வேறு ஸ்டேட்ஸ்ல வந்து 35 years ஆஃப் ஏஜ் தான் ஹையர் ஜுடிஷியரிக்கு அப்பியர் ஆக வேண்டிய மினிமம் வயது வரம்பாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை சேலஞ்ச் பண்ணுற இந்த ஜட்மெண்ட் வந்து டெல்லி ஹையர் ஜுடிஷியல் சர்வீசஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஜட்மெண்ட். அதுவாறு 35 years ஆஃப் ஏஜ் வந்து மினிமம் ஏஜ் ஃபார் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெக்வயர்மெண்ட் டு appear for the examination வந்து ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ரூல் வந்து இட் இஸ் அண்டர் கான்ஸ்டிடியூஷன் அண்டர் ஆர்டிகல் 233 and it is a valid rule prescribed by the honorable high court அப்படின்னு வந்து honorable supreme court உடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து இந்த ஜட்மெண்ட்ல வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்தியன் எக்ஸ் சர்வீஸ்மென் மூவ்மெண்ட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இது வந்து இதுல வந்து ஒன் ரூல் ஒன் பென்ஷன் அப்படிங்கிற அந்த பாலிசியை வந்து இந்த ஜட்மெண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த ஜட்மெண்ட்ல அல்டிமேட்ல என்ன ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒன் ரூல் ஒன் பென்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து financial implications will have an important role to play in the fixation of pension. It was further held that இதுல வந்து ஆர்டிகல் 14 உடைய வயலேஷனை வந்து ட்ரீட் பண்ண முடியாது. இதுல வந்து பீரியாடிக்கல் ரிவிஷன் ஆஃப் பென்ஷன், அப்புறம் வந்து ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்னு வந்து ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மென் வந்து இதுல கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல வந்து அந்த கவர்மெண்டல் பாலிசி வந்து சேலஞ்ச் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து பென்ஷன் வந்து எல்லா ரேங்குக்கும் வந்து எல்லா சர்வீஸ் மென்னுக்கும் ஒரே மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ் மென்னுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷனை வந்து சேலஞ்ச் பண்றதை வந்து இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் மென் மூவ்மெண்ட் வர்சஸ் யூனியன் ஆஃப் India, or in other words, it is famously referred to as one rank, one pension policy judgment.
ultimately the court has affirmed the government of India's benefit of one rank one policy. Then the other judgment, இதுல பாட்டாளி மக்கள் கட்சி வர்சஸ் மயிலேறும் பெருமாள். இது 2 judges bench of the honorable Supreme Court. இதுல உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருந்த 10.5% it was struck down. So அதை பொறுத்த வரைக்கும் internal or certain types of reservation which cannot be permitted under the constitution is in violation of Article 14, 15 and 16 of the constitution in light of E.V. Chinnaya versus State of Andhra Pradesh and Indra Sane versus Union of India Mandal Commission case இது முற்றிலும் முரண்பட்டதுன்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல 2 judges bench of the honorable Supreme Court ஹோல்ட் பண்றாங்க and thereby internal reservation of 10% was struck down. Then Jacob Puleil versus Union of India, இந்த ஜட்ஜ்மெண்ட் vaccines administered in India. இதுல என்னன்னா COVID-19 pandemicல certain rules follow பண்றாங்க in respect of administering vaccines. The principal contention என்னன்னா mandatory compulsory vaccine for access to resources, public places and means of earning livelihood as encroachment upon the fundamental rights. இதுல கோர்ட் என்ன ஹோல்ட் பண்றாங்கன்னா கம்பல்சரி வேக்சின் தி COVID-19ல எல்லாரும் கட்டாயமாக ஏதாவது ஒரு வகையான வேக்சின் எடுத்துக்கணும். COVID-19 பொறுத்த வரைக்கும் 2 வகையான வேக்சின் அவைலபிளா இருந்துச்சு அப்போ. ஸோ அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை புட்டாசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரைட் டு பிரைவசியை வயலேட் பண்ணுது அப்படின்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷனர் சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. பட் இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஹெல்ட் தட் the court has held that the tests have met the good guidelines for good clinical practices and cannot be said to have been launched or is the same. The court has held that in light of the existing statutory regime, it is not necessary to disclose the entire preliminary clinical trial data. But if the results and clinical trials have been published, released and disclosed for the information of general public, then the statutory requirements stand satisfied as to international practices and guidelines. So அந்த COVID-19 டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. கோவிட் பாசிட்டிவா கோவிட் நெகட்டிவா எந்த நபருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரிசல்ட் மெடிக்கல் கிளினிக்கல் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றது இட் இஸ் இன் வயலேஷன் ஆஃப் ரைட் டு பிரைவசி அண்டர் ஆர்டிகல் 21ங்கிறத சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது ஆர்டிகல் 21 படி இட் இஸ் நாட் இன் வயலேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21 சொல்லி கேஎஸ் புட்டாசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரைட் டு பிரைவசி ஜட்ஜ்மெண்ட் அது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சேர்த்து படிச்சுக்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கும்போது ஒரு ஓல்டு ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ் வர்சஸ் ஹாஸ்பிட்டல், அதுலயுமே இதே மாதிரி ரைட் டு மேரேஜ் இஸ் அ ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டிங்கிற கான்செப்டை ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு நபர் அவர் திருமணம் பண்ணிக்க போறதுக்கு முன்னாடி அவருடைய பிளட் சாம்பிள் டெஸ்டிங்கனுடைய ரிசல்ட் HIV பாசிட்டிவ்னு பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பப்ளிஷ் பண்ண ஹாஸ்பிட்டல் ஹஸ் வயலேட்டட் தி ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. பட் அல்டிமேட்லி தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வுட் ஹேவ் ஹெல்ட் தட் ஒரு நபரனுடைய ரைட் இன்னொரு நபரனுடைய மற்ற ரைட்டை பாதிக்கப்படும் விதத்தில் அது எந்த விதத்திலையும் ஒரு நபரனுடைய ரைட் எக்ஸசைஸ் பண்றதாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு HIV பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் என்னதான் அவருக்குன்னு ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இருந்தாலும் இன்னொருடைய நபருடைய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படும் விதத்தில் அது ரைட் டு பிரைவசியாக சொல்லப்பட முடியாது. பிகாஸ் தி ஹாஸ்பிட்டல் இஸ் அண்டர் அ டியூட்டி அண்ட் ஆப்ளிகேஷன் டு பப்ளிஷ் தட் ரிசல்ட் ஸோ தட் தி அதர் பர்சன் இஸ் நாட் inflicted with that disease அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் it is important in respect of X versus hospital is a significant judgment in right to privacy. Then Bola Kumar versus State of Chhattisgarh, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல
whether a convict is entitled to compensation for being kept under imprisonment beyond the period of sentence imposed by the competent court, which results in the depriving of personal liberty. இதுல வந்து செக்ஷன் 376 of the Indian Penal Codeல வந்து ஒருத்தர் வந்து இம்ப்ரிசன் ஆயிருக்கிறாரு. அதுல வந்து அவர் வந்து பியாண்ட் த பீரியட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து அவரை வந்து இம்ப்ரிசன் பண்ணது வந்து இட் இஸ் இன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. And the court has held that, Honorable Supreme Court has held that, relying upon the judgments of Ambika Quarry Works versus State of Gujarat and A.R. Anatule versus R.S. Naik, that it was manifestly illegality or palpable injustice has been resulted. As a guardian of the constitution, the court can grant appropriate relief. அந்த மாதிரி ஒரு நபரை வந்து அவர் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணப்பட்ட, சென்டென்சிங் பண்ணப்பட்ட, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இல்லாம அவருக்கு 7 years எக்ரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதையும் மீறி அவர் வந்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அது வந்து இட் இஸ் இன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 19(1)(d) அண்ட் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல வந்து தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டைரக்டட் டு அவார்ட் காம்பன்சேஷன். போலா குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். தென் சட்டிண்டர் குமார் அன்டில் வெர்சஸ் சிபிஐ. இந்த ஜட்மெண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1A, சப்கிளாஸ் 1D அண்ட் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இந்த ஜட்மெண்ட் படிக்கும்போது அமன்பிரீத் சிங் வெர்சஸ் சிபிஐ, குர்பக்ஷ் சிங் வெர்சஸ் சிபையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், உதிகாண்ட் நரசிம்மலு வெர்சஸ் ஹைகோர்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், சஞ்சய் சந்திரா வெர்சஸ் சிபிஐ. இதுல வந்து அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், அப்புறம் அதர் ஜட்மெண்ட்ஸ் வித் ரிகார்டிங் டு நெசசிட்டி ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர் டு அரெஸ்ட், வெதர் செக்ஷன் 41A, அதாவது 7 வருடத்திற்கு குறைந்த தண்டனை இருக்கும் எந்த அஃபென்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து சம்மன்ஸ் டு தி பர்சன் who has to be examined அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. in the instance of violation or floating this rule, அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்படுறதே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் 41A powers of a police officer to arrest and the concept of issuing summons வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜட்மெண்ட்ல. அண்ட் தென் என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து கோர்ட் கேன் இஷ்யூ bailable warrant, non-bailable warrant, and then ஒரு அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் வந்து கோர்ட்ல அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய பெயில வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்ல வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் பிகாஸ் 436A பெயில் ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து 41A அண்ட் 87, 88 பெயிலபிள் வாரண்ட், நான் பெயிலபிள் வாரண்ட், இது எல்லாத்தையுமே வந்து சட்டிண்டர் குமார் அன்டில் வர்சஸ் சிபிஐங்கிற ஜட்மெண்ட்ல வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். ஸோ வெரி ரீசன்ட் ஜட்மெண்ட் ஆஃப் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். அந்த ஜட்மெண்ட் தான் வந்து இப்போ ஒரு அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் கோர்ட்ல அப்பியர் ஆனாலும் சரி, ஒரு ரிமாண்டுக்கு ஒரு அக்யூஸ்டை வந்து அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாம சம்மன் கொடுக்காம பிலோ 7 years இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கக்கூடிய கேஸ்ல வந்து அப்பியர் பண்ணப்பட்டால் என்ன ப்ரொசீஜர் வில் ஹாவ் டு பி ஃபாலோட் பை தி மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லப்படுற அந்த ஜட்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். அதுல உள்ள பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நான் இப்போ வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணல. பட் 41A, 87, 88 சிஆர்பிசி, 170 சிஆர்பிசி, 204, 209 சிஆர்பிசி, 436A சிஆர்பிசி, 440 சிஆர்பிசி, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஜட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் படிக்கும்போது வந்து காத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், ஹுசைனாரா கார்ட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இந்த 2 ஜட்மெண்ட்டுமே வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர்னுடைய ரைட் டு ட்ரையல் அண்ட் ரைட் டு பி ஹர்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து ரொம்ப முன்னாடியே வந்து 1980s ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இஸ் ஆல்சோ ஃபேமஸ்லி ரெஃபர்ட் டு அஸ் பகல்பூர் பிளைண்டிங்ஸ் கேஸ். அண்ட் ஹுசைனாரா கார்ட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்ல ஹுசைனாரா கார்ட்டூன் 1, ஹுசைனாரா கார்ட்டூன் 2, இந்த மாதிரி பல்வேறு தீர்ப்புகள் இருக்கு. இந்த 2 ஜட்மெண்ட்ஸுமே வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனருக்கு வந்து ரைட் டு ட்ரையல், அவங்கள வந்து எவ்வளவு காலம் வந்து சீக்கிரமாக ட்ரையல் முடித்து அவர்கள் அந்த வழக்கை வந்து முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த ஜட்மெண்ட் முக்கியமானது. சத்திந்தர் குமார் அன்டில் வெர்சஸ் சிபிஐ, அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், அமன்பிரீத் சிங் வெர்சஸ் சிபிஐ, ஹுசைனாரா கார்ட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், காத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இது எல்லாமே வந்து பெயில் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணப்படுற ஜட்மெண்ட்ஸ்.
and then a few other recent judgments. Mohammed Zubair versus State NCT of Delhi. இதுல வந்து Article 32ல வந்து writ petition is being filed by the petitioner challenging the FIRs filed against him in respect of Delhi riots caseல. So இதுல வந்து Honorable Supreme Court வந்து relying upon the judgment of the Arnab Ranjan Goswami versus Union of India has held that artistic and journalistic freedom under Article 19(1) subclause G can only be exercised when there is a freedom from arrest or interference of liberty, and that court should be alive to both the ends of the spectrum to ensure that proper enforcement of criminal law on the one hand, and on the other hand, law does not become a ruse for targeted harassment and need to ensure proper enforcement of criminal law. ஸோ இதுல வந்து பத்திரிகை ஊடக சுதந்திரத்தை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்டிங் தட் இந்த மாதிரி வந்து இந்த பெட்டிஷனர் வந்து எக்ஸசைஸ் பண்ண அந்த ஊடக சுதந்திரம் வந்து இட் இஸ் நாட் இன் வயலேஷன் ஆர் இட் ஹாஸ் நாட் இன்சைட்டட் எனி ரயாட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நபரை வந்து கருத்து சுதந்திரத்திற்கு வந்து எந்த தடையும் இல்லாத போதுதான் வந்து ஒரு Article 19(1)A and 21 கீழே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும். அப்படி இல்லாத இருக்கும் பட்சத்தில் அப்படி அந்த கான்செப்டே வரக்கூடாது. ஸோ ஒன் ஹேண்ட்ல வந்து ensurement of criminal law which is not in violation of others fundamental rights or in motivating or instigating or inciting இல்லாம இருக்கணும். ஒரு ஹேட் ஸ்பீச்சை இன்சைட் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு இரண்டு கம்யூனிட்டிக்கு இடையில வந்து ஹேட்ரட உருவாக்குற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதர் ஹேண்ட் வந்து கம்யூனல் ஸ்பீச் கம்யூனலி ஃபிளேர் அப் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய இது இல்லாத இருக்கும் பட்சத்தில் வந்து யாரையாவது ஒரு கிரிட்டிக் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே வந்து இட் இஸ் நாட் இன் வயலேஷன் ஆஃப் 19(1)A and 21 and thereby it will have to be ensured by the state that it is not infringing citizens 19(1)A and 21 of the constitution. இது வந்து டெல்லி ரயாட்ஸ்ல வந்து பேக்ட்ராப்ல நடந்த ஒரு கேஸ். முகமது ஜுபைர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT டெல்லி delivered by a constitutional bench of the Honorable Supreme Court. X versus Health and Family Welfare Department. இதுல Constitution Bench இதுல வந்து section Rule 3B of the Medical Termination of Pregnancy Rules and 3 subclause 2 subclause B of the Medical Termination of Pregnancy Act 1971. இதுல வந்து termination of pregnancy னுடைய இதை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல வந்து என்ன ஹோல்ட் பண்றாங்கன்னா கோர்ட் வந்து the plea of the petitioner to terminate the pregnancy was entertained. The judgment of the Honorable High Court was set aside, holding that rules read down with 3 subclause 2 of the Medical Termination of Pregnancy clearly envisages and encompasses unmarried women within their scope and purview. So இதுல termination of pregnancyங்கிறது married women unmarried womenங்கிற classification கிடையாது. இதுல வந்து women who is also unmarried is entitled to the protection under Medical Termination of Pregnancy Act. இதுல ரெஃபர் பண்ணப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வந்து சுச்சிதா ஸ்ரீவத்சவா வெர்சஸ் சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன், கேஎஸ் ஜஸ்டிஸ் புட்டாசுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் ஹைகோர்ட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டையும் ரெஃபர் பண்ணி married women or unmarried women is immaterial. Any woman who is entitled for protection under Medical Termination of Pregnancy Rules 3 and Medical Termination of Pregnancy Act Rule 3 subclause 2 subclause B is entitled for protection அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல Honorable Supreme Court has held that. Vijay Madandal Chowdhury versus Union of India. This again is a constitution judgment. இதுல வந்து Prevention of Money Laundering Act level 3 rules வந்து சேலஞ்ச் பண்றாங்க. The first is the registration of ECIR and procedures relating to disclosure of the same to the accused person, powers of arrest and grant of bail, attachment of property. இதுல Prevention of Money Laundering Actல இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ அதுல அல்டிமேட்டா என்ன ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா சில பார்ட்ஸ் ஆஃப் தி Prevention of Money Laundering Act such as Section 50 power to summon, seizure, eliciting evidence and prosecution for any false disclosure. இது
இது பார்ட் ஏ டு தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இது எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணப்பட்டதுல சர்டன் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் மேட் அண்டர் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வாஸ் ரிப்பல்ட் பை தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். அந்த என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கிறது வந்து வேலிடிட்டி ஆஃப் செக்ஷன் 45, 50, 19, 17 and 18, செக்ஷன் 5 அட்டாச்மெண்ட், அட்ஜுடிகேஷன், கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸை வந்து சில ப்ரொவிஷனுடைய வேலிடிட்டியை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன ப்ரொவிஷன்ஸ்ன்னு பார்க்கறத விட இது என்ன 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 ஆஸ்பெக்ட்ல என்ன பேக்ட்ராப்ல இந்த ஜட்மெண்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டாலே போதும். விஜய் மதன்லால் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வர்சஸ் ஆர்.டி. சர்மா. இதுல வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ petitioner who had filed a petition before Central Administrative Tribunal when he had retired as Principal Chief Conservator of Forest. அந்த இதை வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குங்கிற இந்த கான்செப்ட் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து அவருடைய பே ஸ்கேல வந்து அவர் வந்து ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் எம்பியோட ஈக்குவேட் பண்ணி கேட்டிருக்கிறாரு. ஸோ இதுல வந்து ஆர்டிகல் 14 வந்து அந்த ஆர்டிகல் 14 பர்வியூல வந்து இட் இஸ் இன் வயலேஷன் தட் ஹி வாஸ் நாட் ப்ரொவைடட் தி ஈக்குவல் பே as that of the head of the state of the forest force in state of Madhya Pradesh. So the Honorable Supreme Court had directed the Madhya Pradesh government to provide with equal pay for equal work to the petitioner, setting aside Central Administrative Tribunal and High Court நுடைய ரெண்டு ஜட்மெண்ட்டையும் செட் அசைட் பண்ணி அவர் ரிட்டையர் ஆகும்போது ஃபாரஸ்ட் சர்வீஸினுடைய ஹெட்டுக்கு என்ன சம்பள உயர்வு கொடுத்திருந்தாங்களோ அதே சம்பளத்தின் அடிப்படையில வந்து அவருக்கும் அவருடைய ரிட்டையர்மெண்டின் போது இருந்து அதை பேஸ் பண்ணி அவருடைய பென்ஷன் கொடுக்க வேண்டும்னு கால்குலேட் பண்ணி ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வர்சஸ் ஆர்.டி. சர்மா ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் என்சிடி ஆஃப் டெல்லி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த ஜட்மெண்ட் வந்து இட் இஸ் ஜட்மெண்ட் ஆஃப் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். இதுல வந்து ரெண்டு பார்ட்டிஸ், கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல வந்து ஆர்டிகல் 239 AA ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டிமார்கேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுல வந்து டெல்லி சட்டமன்றத்தை பொறுத்தவரை யாருக்கான அதிகாரம் இருக்கின்றது என்பதுக்கான முக்கியமான ஜட்மெண்ட். இதுல வந்து சப்ஜெக்ட் டு தி யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணாங்க. 239 AA இதுல வந்து டாக்டரின் ஆஃப் ரெபக்னன்சி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து டிக்ளைன் த ரெஃபரன்ஸ் டு லார்ஜர் பெஞ்ச். பட் இதுல வந்து 239 AA டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து எந்த அரசுக்கு எந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, சத்யஜித் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் நெக்ஸ்ட் ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட்ல வந்து பெட்டிஷனர் என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாருன்னா, notification issued by the state of Jharkhand notifying vacancies and letter of appointment for trained graduate teachers in 13 scheduled areas as ultra virus and unconstitutional. The Honorable Supreme Court has held that என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்த அந்த நோட்டிபிகேஷனை வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ப்ராசஸை வந்து அப்போதைக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லிட்டு ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அப்போதைக்கு செலக்ட் ஆனவங்களை மட்டும் வந்து அந்த பதவியில வந்து இது பண்ண சொல்லிட்டு இட் இஸ் இன் வயலேஷன் ஆஃப் சர்டன் ஜட்மெண்ட்ஸ். அந்த ஜட்மெண்ட்ஸ் என்னதுன்னா, செபரலாலு லீலா பிரசாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, the court has held that governor under schedule 5 of the constitution does not have inherent power to introduce any law but has a limited power of urgent nature of exempting application of any law enacted by the parliament of the state. கவர்னருக்கு வந்து லெஜிஸ்லேச்சர்ல வந்து மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான அதிகாரம் கிடையாது. in respect of 5(1) of the 5th schedule to the Constitution of India,
whether governor can provide for 100% reservation, whether governor has power to modify the relevant recruitment rules. இதெல்லாம் வந்து கவர்னருடைய அந்த நோட்டிபிகேஷனை சேலஞ்ச் பண்ணப்பட்டதை வந்து அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு அப்போதைக்கு அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அதற்கு அப்புறம் அந்த அந்த நோட்டிபிகேஷனுடைய அடிப்படையில எந்த செலக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. தென் தீபிகா சிங் வர்சஸ் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல். இதுல என்ன பெட்டிஷனர் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தி பெட்டிஷனர் was denied the advantage of maternity leave and who gave birth to a child while working as a post of nursing officer in Postgraduate Institute of Medical and Education and Research, Chandigarh. அதுல வந்து மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்தது வந்து இந்த ஜட்மெண்ட்ல வந்து இந்த ஜட்மெண்ட்னுடைய பெட்டிஷனருக்கு வந்து டினை பண்ணியிருக்கிறாங்க அவங்க நர்ஸா ஒர்க் பண்ணும்போது. இதுல என்ன ஜட்மெண்ட்ஸை ரிலே பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கேஹெச் நாசர் வர்சஸ் மேத்யூ கே ஜேக்கப், கேஹெச் நாசர் வர்சஸ் மேத்யூ கே ஜேக்கப், பாட்ஷா வர்சஸ் உர்மிளா பாட்ஷா கோட்ஸே, இந்த ரெண்டு ஜட்மெண்ட்டையும் ரிலே பண்ணி பெட்டிஷனருக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் a period as mandated under the civil service rules. government service rules கீழே செக்ஷன் 3C of the Maternity Benefit Act 1961 கீழே வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்ல வந்து இது பண்ணணும்னு சொல்லி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனலுடைய ஆர்டரை வந்து செட் அசைட் பண்ணி மெட்டர்னிட்டி லீவ் வந்து என்டைட்டில் டு தி பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லி வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. தீபிகா சிங் வர்சஸ் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல், அஸ்வினி குமார் உபாத்யா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல வந்து ஃப்ரீ பீஸை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட் இது. ஃப்ரீ பீஸ் கொடுக்கறது எலெக்ஷன் டைம்ல வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து இட் ஹஸ் பீன் ரெஃபர்ட் டு எ லார்ஜர் பெஞ்ச். த்ரீ ஜட்ஜஸ் பெஞ்சினுடைய ரெஃபரன்ஸுக்காக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஜட்மெண்ட். தென் அகமது நகர் மகாநகர் பாலிகா வர்சஸ் காம்கார் யூனியன். இதுல வந்து அப்பாயின்மெண்ட் ஆன் கம்பேஷன், கருணை அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறது வந்து இன் வியூ ஆஃப் ஆர்டிகல் 14 and 16 வந்து சேலஞ்ச் பண்ணி இருந்திருக்கிறாங்க. தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஹெல்ட் தட் appointment on compassionate grounds under article 14 and 16 is an exception and should not be incorporated or followed by way of rule since it leads crusading and sacrifice of merit which cannot be accepted அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் Pharmacy Council of India versus Rajiv College of Pharmacy. Pharmacy Council of India versus Rajiv College of Pharmacy. இதுல வந்து இந்த ஜட்மெண்ட்ல பெட்டிஷனர் வந்து judgments passed by various high courts such as Delhi, Chhattisgarh, Karnataka இது எல்லாத்தையுமே வந்து செட் அசைட் பண்ண சொல்லி அல்ட்ரா வீரஸ் ஆஃப் தி PCI ஆக்ட், ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு வந்து எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஃபைல் பண்ணப்பட்ட இது. இதுல வந்து என்னெல்லாம் ஜட்மெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, TM பாய் ஃபவுண்டேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, இஸ்லாமிக் அகாடமி ஆஃப் எஜுகேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, PMA இனாம்தார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த 3 ஜட்மெண்ட்ஸையும் ரிலே பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தி கோர்ட் ஹாஸ் ஹெல்ட் தட் a power imposing a ban cannot be read into PCI Act, more so being issued through an office memorandum in the form of executive instructions. It had affirmed the views taken by Karnataka, Delhi and Chhattisgarh High Courts at correct position of law. இதுல வந்து ஆர்டிகல் 19(1) சப்க்ளாஸ் G அண்ட் ஆர்டிகல் 14 வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுல PCI-னுடைய சில ரெகுலேஷன்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் அல்டிமேட்லி ஹெல்ட் தட் தி வியூஸ் டேக்கன் பை டெல்லி, சத்தீஸ்கர் அண்ட் கர்நாடகா ஹைகோர்ட் எல்லாமே வந்து வேலிடான வியூஸ் தான். பெட்டிஷனருடைய பெட்டிஷனை வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க, வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஐஷத் ஷிஃபா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இந்த ஜட்மெண்ட் வந்து யூனிஃபார்ம் டு பி ஃபாலோட் வெதர் அந்த யூனிஃபார்ம் வந்து ஆர்டிகல் 14, 19 and 21 இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த KS புட்டாசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் அசோக் குமார் அகர்வால், இது இந்த ஜட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து
இந்த ஜட்மெண்ட்டினுடைய பர்வியூல இது இருக்குதா, வெதர் ரைட் டு அந்த ரெலிஜன் வந்து கேன் பி எக்ஸசைஸ்ட் இன் அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், வெதர் ஒரு கம்யூனிட்டியினுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்கூல் ஆர் அதர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இது பண்ணலாமா அப்படிங்கிறது. பட் நவ் தட் இட் ஹாஸ் பீன் ரெஃபர் டு எ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து இட் இஸ் ஸ்டில் பெண்டிங், இட் இஸ் எ லிஸ்ட் பெண்டன்ஸ். ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஐஷத் ஷிஃபாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஜான்ஹித் அபியான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல வந்து சப்ஜெக்ட் ஆஃப் ரிசர்வேஷனை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து 10% ரிசர்வேஷன் டு தி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லேயர் ஆஃப், இதுல தான் வந்து இடபிள்யூஎஸ் செக்ஷன்ஸ் வருது. இது வந்து இந்திரா சாணி ஜட்மெண்ட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஏர்லியர் ஜட்மெண்ட்ஸ் மினர்வா மில்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, வமன் ராவ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி பல்வேறு ஏர்லியராக ஆர்டிகல் 21 கொடுத்த ஜட்மெண்ட்ஸும் எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன்ல கொடுத்த இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி இடபிள்யூஎஸ் கோட்டால கொடுத்த இந்த 10% ரிசர்வேஷன் இஸ் வேலிட் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி உள் ஒதுக்கீட்டை வந்து முடிவு பண்ண இந்த ஜட்மெண்ட் 5 பெஞ்ச் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜன்ஹித் அபியான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இடபிள்யூஎஸ் கோட்டா ஜட்மெண்ட்னு இதை பத்தி கேட்கறதுக்கான இது இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் இருக்கு. இது படிக்கும் போது வந்து இதற்கு முன்னாடி இதுக்கு இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவுக்கு முன்னாடி எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4, 15 சப்கிளாஸ் 5, 16 சப்கிளாஸ் 4 இந்த மாதிரி வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் காஸ்ட், கிரீட், ரிலிஜன், இந்த இது ரிலேட்டடா என்னெல்லாம் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, சச் அஸ் இந்திரா சாணி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, தென் கிஹோட்டோ ஹோலோஹான் வர்சஸ் அச்சில்லு ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன ஆஸ்பெக்ட்ல இந்த ஜட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதை ரிலேட் பண்ணி இந்த ஜட்மெண்ட் இருக்கு, என்ன அல்டிமேட் அவுட்கம் ஆர் ரிசல்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதோட நான் வந்து இந்த செஷன்ஸ் வந்து நான் வந்து எண்டிங் திஸ் செஷன். என்ன ஜட்மெண்ட்ஸ் இருக்குதோ நான் அதை வந்து ஆர்கனைசருக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் யூ கேன் கெட் டு நோ தட் ஜட்மெண்ட்ஸ் த்ரூ தி ஷேர்டு மெட்டீரியல். தேங்க்யூ சார். ஆக்சுவலா நிறைய ஜட்ஜ்மெண்ட் ஷேர் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்குமே வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்ணும்போது பல பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கொஸ்டின்ஸ் யார் யாருக்கு இருக்கோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். சார் கிட்ட டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஆனந்த், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆனந்த் சார் கேக்குதுங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Hello sir, can you hear me? Yes sir. Sir, good morning sir. எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 பத்தி நீங்க சொல்லும்போது இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். இதுல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க சொல்லும்போது சொன்னீங்க இப்போ ஒரு எய்ட்ஸ் பேஷண்டோடைய இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணது இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? சார், இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம், when we speak about social harmony versus individual rights, when we strike the balance between the social harmony and upholding individual right, it is quite complex, sir, because we live in a multicultural society as far as India is concerned. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறதுங்க சார்? See, it is quite see, it depends upon the circumstances of each case. See, அந்த கேஸனுடைய பெர்ஸ்பெக்டிவ் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஃபேக்ட்ல அந்த இதை பார்க்கணும். See, you cannot apply this as a general
பிளாங்கெட் ஆர்டர் மாதிரி இதை வந்து நீங்க இது பண்ணிட முடியாது. அந்த கேஸ்ல வந்து தி கொஸ்டின் இன்வால்வ் வாஸ் தி லைஃப் ஆஃப் அ ஃபீமேல் இண்டிவிஜுவல் வந்து அவர் வந்து he was about to get married, he was on the verge of getting married, so his test was ultimately disclosed, and when the court was of the opinion, was of the stern view that அந்த இண்டிவிஜுவலுக்கு அது தெரிய இருக்கும் பட்சத்துல வந்து her right to life and personal liberty will be at stake. அதுதான் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். இது வந்து இப்போ COVID-19க்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து எல்லா ரிசல்ட்டுமே வந்து பப்ளிக் டொமைன்ல வந்து அவைலபிளா இருக்காது. அதுதான் பார்க்கணும். சில கேசஸ்ல வந்து தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து ஏன் இருக்குது அப்படின்னா வந்து ஒருத்தருடைய ரைட் இன்னொருத்தருடைய ரைட்டை வந்து பாதிக்காத இருக்க விதத்துலதான் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஏனுடைய ரைட் வந்து பீனுடைய ரைட்டை பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இட் கேன் நாட் பி செட் டு பி எக்ஸசைசிங் ஃபண்டமெண்டல் ரைட் இல்ல. பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 2 விதமான ரைட் இருக்கு. ரைட் இன் ரெம் இருக்கு, ரைட் இன் பெர்சனம் இருக்கு. ரைட் இன் பெர்சனம்ங்கிறது வந்து வில் பி அப்ளிகபிள் டு ஒன்லி அ சர்டன் டிகிரி. whereas right in personam வந்து it can be a personam, right in rem. இந்த 2 கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா whenever a right is available only within certain confinements னா அந்த ரைட்டுக்கு வந்து நம்ம அப்சல்யூட் ரைட்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கேஸ்ல வந்து ரைட் டு பிரைவசி இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். whereas ஆர்டிகல் 21ல இருக்கக்கூடிய மாதிரி ரைட் டு இது வந்து இட் இஸ் அன் அப்சல்யூட் ரைட். அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வந்து இப்ப ஒரு HIV பாசிட்டிவ் பேஷண்ட்டை வந்து திருமணம் செய்து கொண்டால் வந்து அவங்களுடைய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படாதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கண்டிப்பாக பாதிக்கப்படும். அவங்க ரைட் டு எதற்காக அந்த ஜட்மெண்ட் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷனுடைய கான்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எதற்காக வந்து மேரேஜ் இஸ் நாட் மியர்லி ஃபார் ப்ரொக்ரியேஷன் இல்ல, மேரேஜ் இஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய சிக்னிஃபிகன்ஸை டிஸ்கஸ் பண்ணி இன் லைட் ஆஃப் தட் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு பிரைவசி வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட்னு சொல்லியிருப்பாங்க. Okay, thank you so much, sir. Thank you, sir. Maybe I have not answered your question to the point, but இது வந்து depends upon circumstances of each caseங்கிறது தான் என்னோட humble opinion. Okay. Any other clarifications? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். நீங்க டைரக்டா சார் கிட்ட கேட்கலாம். Sir, if you don't mind, can I have another question, sir? Yes, sir. Yes, sir. Sir, when we speak about the fundamental right, at certain point of time, this fundamental right is restricting even the lawmakers. For example, when we take the case studies of Justice Puttuswamy versus Union of India regarding Aadhaar card case, இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட்டும் வந்து they are taking steps for giving subsidies and all the other works. இப்போ ஆதார் கார்டு இல்லாம எந்த இடத்துலயும் எதுவுமே நடக்கிறது இல்ல. பட் ஸ்டில் இதுவும் வந்து ஆர்டிகல் 21 கீழே வருதுன்றதுனால நிறைய இண்டிவிஜுவலுடைய அந்த வாட் டு சே இண்டிவிஜுவலுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ட்ராப்ட் பை திஸ் பர்டிகுலர் ஆதார் கார்டு. அப்போ வித்தவுட் திஸ் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் cannot even give many beneficial thing to the society. At the same time, இப்போ வந்து corrupted people கூட ஈஸியா we can just catch hold of them by using this ஆதார் கார்டு. ஆனா இதுவே இட் இஸ் அண்டர் ஸ்டேக் தானே சார்? இப்போ we have this particular confusion. Fundamental right வச்சு there is a many things where the government cannot even enforce on the people. What is your opinion on this, sir? என்ன என்ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லுங்க, என்ன என்ஃபோர்ஸ் பண்ண முடியல? இப்போ வந்து ஒரு ஆதார் கார்டுல இப்போ நான் வந்து இப்போ 1000 rupees நான் வாங்குறேன்னு வைக்கணுங்க சார். இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் கொடுத்த அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விமென்க்கு கொடுக்குற அந்த 1000 rupees கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த புட்டஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா சில இந்த பேக்ட்ராப் ஆஃப் சர்டன் இன்சிடென்ட்ஸ் தான் அது பார்க்கணும். there was a catastrophic
இது computer emergency, which only in the backdrop of which the dissemination, there is a repository called Unique Identification Authority of India. Unique Identification Authority of India it is a repository for storing all the data related to Aadhaar, such as retina scan or fingerprint scan. So when there is a possibility that this confidential information can be leaked or disseminated to the hands of others, and there is a possible breach of a person's individual அப்படிங்கிற அந்த question raise ஆனதுனால தான் புட்டசுவாமி ஜட்மெண்ட்ல ரைட் டு பிரைவசிங்கிற கான்செப்டை அதுக்கப்புறம் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்ஸ் டேக்கன் டு preserve, keep the confidential information of each and every individual intact. It is not subject to breach just like that அப்படிங்கறத சொல்லி தான் இது பண்ணிருப்பாங்க தவிர it was not examined in the point of view that it was a barrier or a hurdle to any litigation, any legislation or any statute to be passed. அப்படி அதை டிஸ்கஸ் பண்ணல. ரைட் டு பிரைவசி இன்ஃப்ரிஞ்ச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிரியாஸ்ரீ மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சார் கிட்ட क्वेश्चन கேட்கலாம் சார். அந்த ஹெச்ஐவியோட சைட்டேஷனும் அந்த COVID-19 சைட்டேஷனும் ஒன்ஸ் மோர். அது மிஸ்டர் எக்ஸ் வர்சஸ் ஹாஸ்பிட்டல். Just give me a minute. சைட்டேஷன் இது வேணுமா இல்ல நான் எதுவுமே ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஆர்கனைசர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. Just give me a minute. இல்லனா நம்ம ரெஸ்பெக்டிவ் குரூப்ல ஷேர் பண்ணிடலாம் சார். they will refer. நான் எடுத்துட்டேன். நான் ஷேர் பண்ணிடுறேன், பாத்துக்கோங்க. ஓகேங்க சார். மேடம், நான் உங்களுக்கு குரூப்ல இருப்பீங்க இல்லையா, நான் ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார். எனி அதர் கிளாரிஃபிகேஷன்? ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சாட் பாக்ஸ்லயே யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கல. ஸோ நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் செஷன் சொல்லலாம். இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ எடுத்து பார்த்தாலும் பார்த்தோம்னா இவ்வளோ ஜட்மெண்ட்ஸ், அப்புறம் ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்குமே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்குள்ள பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது அப்படின்றது இந்த செஷன் பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆக்சுவலா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.